ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இனி வரப்போற இந்த அரசியல் தேர்தல் நாள் எப்படி இருக்க போகுது, அந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னைக்கே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, வைத்தியலிங்கம், அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த உரிமை மீட்பு குழுவில் ஒரு முக்கியமான ஆளா இருந்த வைத்தியலிங்கம் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு திமுக இணையிறாரு. இது எதை காட்டுது அப்படிங்கிறதா இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது ஓபிஎஸ் உடைய இந்த உரிமை மீட்பு குழு அப்படிங்கிறது, இந்த கூடாரம் அப்படிங்கிறது முழுக்க காலியாகுதா, ஏன் இது இது எதை காட்டுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வைத்தியலிங்கம் இப்போ ரிசைன் பண்றதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வைத்தியலிங்கம் அம்மாவால கண்டறியப்பட்ட ஒரு முக்கியமான அதிமுக தொண்டர். 2021 அவர் வனத்துறை அமைச்சராக இருக்காரு. இப்போ 2011 நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சராக இருக்காரு. அதுக்கப்புறம் 2021 மறுபடியும் எம்எல்ஏவா ஆகிறாரு. ஸோ இப்படி இத்தனை பதவிகளை வகிச்ச வைத்தியலிங்கம் இப்போ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு. 2 மாசம் இன்னும் தேர்தலுக்கு இருக்கு. இந்த நேரத்துல தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முழுக்க காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். ஏன் அப்படின்னா, ஒரு தகுதி இல்லாத தலைமை, ஒரு ஒரு திறம்பட செயல்படாத ஒரு தலைமை இருக்கு. ஏன்னா இது எந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சிடணும், ஏதாவது ஒரு பக்கம் நம்மளுடைய கட்சியோ நம்மளுடைய கொள்கையோ நம்ம கடந்து வந்த பாதையோ கொண்டு போகணும்ல. அப்படி எதுவுமே பண்ணாம ஏதோ ஒரு பக்கம் கோயில்கள் போகிறது, தனியாக ஒரு அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் இங்கே திறன்பட செய்யலை அப்படிங்கிறது தான் காட்டுது. அப்போ இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள், உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த உங்களுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் அப்படிதான் காலி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த உரிமை மீட்பு குழு இருக்கக்கூடிய ஐயா மனோஜ் பாண்டியன், எக்ஸ்எம்எல்ஏ பழனி சுப்பராயன், அப்புறம் எக்ஸ்எம்எல்ஏ ஜேஎல்டி பிரபாகர், இவங்க 3 பேருமே ஏற்கனவே திமுக இணைஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கிற நிலையில இன்னைக்கு வைத்தியலிங்கமும் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்துது. என்ன மனநிலையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு, இவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கிற மனநிலை மட்டும்தான் இருக்கிறாரா, இல்லை தான் கொண்ட கொள்கையை எப்படி முன்னாடி கொண்டு போகணும், எப்படி மக்கள்கிட்ட சேர்க்கணும், இந்த 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 அம்மாவுடைய இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இந்த கொள்கை கொண்ட இந்த கட்சி எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தெரியாமலே ஒரு தன்னுடைய இத்தனை நாட்களை வீணாக்கிட்டாரோ அப்படிங்கிறதான் தோணுது. ஏன்னா இந்த நேரத்திலையும் தொடர்ந்து இங்க அதிமுக தன்னுடைய கட்சியை பலப்படுத்துறதும், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு தங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளை எவ்வளவு திறம்பட செயல்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 180 தொகுதிகளில் போய் நேரா போய் மக்களை பார்த்துட்டு வந்துட்டாரு. இப்படி இருக்க சூழல்ல இந்த கட்சி எப்படி வலுப்பெறணும், நாம இருந்த அம்மாவுடைய கட்சி எப்படி வலுப்பெறணும், நாம இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி எப்படி வலுப்படணும் அப்படிங்கிறது மட்டுமே வச்சுதான் இவங்க செயல்பட்டிருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே செயல்படாம ஏதோ தான் தோன்றித்தனமா எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாம வெறுமனே உரிமை மீட்பு குழு அப்படிங்கிறது ஒரு பேருக்கு வச்சுக்கிட்டு பெருசா எந்த ஒரு அரசியல் செயல்பாடும் இல்லாமல் இருந்தது தான் இதற்கான காரணம் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா தஞ்சாவூர் அப்படிங்கிறது டெல்டா மாவட்டம்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தது. ஒவ்வொரு இடமாக ஐயா எம்ஜிஆர் அவர்களும் சார்ந்து அதுக்கப்புறம் அந்த அரசியலும் சரி டெல்டா பகுதிகளை அதிமுக தன்னுடைய கைவசம் வச்சிருந்தது. இப்போ இந்த முடிவு, வைத்தியலிங்கத்துடைய இந்த முடிவு ஒரத்தநாடு தொகுதி அப்படிங்கிறது மறுபடியும் அது நம்ம கையை விட்டு போகுதா அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு உருவாக்குது. இதுக்கு முழுக்க காரணம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அவருடைய ஒரு 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 தெளிவான முடிவு இருந்துருந்துச்சு அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட கட்சியின் கீழே அவர் இயங்கி இருந்தாரு அப்படின்னா நிச்சயம் வேற ஒரு விஷயத்துக்கு இது போயிருக்கும், வேற ஒரு மாற்றத்தை இதை நோக்கி போயிருக்கும். ஆனா அப்படி எதுவுமே செய்யாம
தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே இருந்திருக்காரோ அப்படின்னு தோணுது. இன்னொன்று, ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. எந்த சூழ்நிலையும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக இணையவே மாட்டாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருந்திருந்தாங்க. அந்த 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 ஒரு முடிவுல தான் இப்போ வரைக்கும் அவங்க வந்து விளக்கி வச்சிருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப டிடிவி தினகரன் அவர்களும் திமுகவை ஒழிச்சு கட்டணும், திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல ஆனா என்டிஏ கூட்டணி கூட சேரலாம் அப்படிங்கிற முடிவுல வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு தெளிவான முடிவை ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணியா அதிமுக இருந்திருக்கும். இருந்தாலும் இங்க இங்க வந்து வலுவான கூட்டணியா தான் அதிமுக இருக்கு. திமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி திமுகவை களத்துல எந்த நேரத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு தயாரிப்போட தான் அதிமுக இருக்கு. ஆனாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன சலசலப்புகள், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமோ, இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த முடிவு வைத்திலிங்கம் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுக இணைஞ்சிருக்கிற இந்த முடிவு வந்து மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குமா அப்படின்னா பெருசா அதிமுக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஏற்கனவே அவங்க அதிமுக விலகினா இருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் என்னைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் தெரியும். வைத்திலிங்கம் எப்படிப்பட்ட அரசியலை கொண்டவர், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை கொண்டவர் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக தெரியும். அப்படி தெளிவா தெரிஞ்ச அதிமுக தொண்டர்களும் சரி, அதிமுக அரசை விரும்புகிற தொண்டர்களும் சரி, வாக்காளர்களும் சரி, இந்த ஒரு விஷயத்த பெருசா கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆமா, தலைமை இல்லாத ஒரு கூட்டம் எங்க போகும், அது எங்க பதவி கிடைக்குமோ, எங்க பாதுகாப்பு கிடைக்குமோ, தங்களுக்கு எந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தான் போவோம். அப்படிதான் இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய இந்த உரிமை மீட்பு குழுவுடைய கூடாரம் மொத்தமா காலி ஆயிட்டே இருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப தெளிவா அதிமுகவும் அதை சார்ந்திருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியும் ரொம்ப அதிகமாக வலுப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படி டிடிவி தினகரன் ஐயா வந்துட்டு இருக்காரோ தொடர்ந்து அதே போல பல கட்சிகளும் இணைய இருக்கிறாங்க. இது அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுகவுக்கு இது எந்த அளவுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம போகக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கலாம். ஆனால் வைத்திலிங்கத்துடைய இந்த ஒரு மாற்றம், இந்த ஒரு முடிவு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமா இருக்காது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய பலவீனமா அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க எப்பயோ போயிட்டாங்க. அதனால அதிமுகவும் எந்த ஒரு நம்பிக்கையும் வைத்திலிங்கத்தின் மேலேயோ இல்லை ஓபிஎஸ் தரப்பு மேலேயோ வைக்கவே இல்லை. அவங்க கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு எந்த எதிர்பார்ப்பும் பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய இந்த கூடாரம் காலி ஆகிறதுக்கு, அவருடைய உரிமை மீட்பு குழு காலி ஆகிறதுக்கான முக்கிய காரணம் அவருடைய தகுதியற்ற தலைமை தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த நேரத்துல வைத்திலிங்கத்து கூட யார் யார் போயிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. இந்த நேரத்துல அவர் கூட வந்து வெள்ளமண்டி நடராஜன் அவர்களும் எம்எல் குன்னம் தொகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்களும் கூட போயிருக்காங்க. இப்போ இப்படி போகும்போது என்ன தெரியுது அப்படின்னா அங்கிருந்து மொத்தமா வாஷ் அவுட் ஆகி இவங்கெல்லாம் திமுக இணைய போறதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த உரிமை மீட்பு குழு இதை வந்து அனாதையா விடப்பட்டு அதனுடைய தலைவரை மட்டும் மாட்டிக்கிட்டு இந்த மொத்த குழுவும் வேற இடத்துக்கு போயிருக்காங்க, வேற இடத்துல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த பக்கம் அதிமுக இவங்களை எந்த சூழலும் ஏத்துக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. அப்படிங்கிற பட்சத்துல தங்களுடைய பதவிக்காக, தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து இவங்க காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக இணைஞ்சிருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இது கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஸோ இது போல இன்னும் பல அரசியல் நிகழ்வுகளும் அரசியல் சார்ந்த விஷயங்களும் நடக்க இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.